முன்னாள் பிரதம நீதியரசர் கலாநிதி ஷிராணி பண்டாரநாயக்கு எதிராக இளஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. கொழும்பு பிரதம நீதவான் ஹிகான் பலப்பிட்டிய முன்னிலையில் குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த வழக்குடன் தொடர்புடைய அறிக்கையை ஒன்றை சமர்ப்பிக்குமாறு மத்திய வங்கிக்கு அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் மத்திய வங்கியை பிரதிநிதித்துவப்படுத்தி யாரும் இன்று ஆஜராகியிருக்கவில்லை. இதன் அடிப்படையில் வழக்கு பிப்ரவரி மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் மத்திய வங்கியின் அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். மத்திய வங்கிக்கும் NTB வங்கிக்கும் அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்குமாறு கடந்த முறை நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. எனினும் 2 வங்கிகளிலிருந்தும் எவரும் இன்று வந்திருக்கவில்லை. சட்டத்தரணி ஒருவரை ஆஜராகியிருந்தார். அதனை சமர்ப்பிப்பதற்காக பிரதிவாதிகள் தரப்பினால் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்த போது உடனடியாக நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் செயற்படுமாறு கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. விசேஷம் அவரது தாசே வகவானுவ 16 வருட காலப்பகுதியில் எனக்கு எதிராக எந்த ஒரு முறைப்பாடும் எந்த ஒரு குற்றச்சாட்டும் எனது பொறுப்புகள் தொடர்பில் முன்வைக்கப்படவில்லை. கடந்த 2 வருடங்களில் 2013ஆம் ஆண்டு ஜனவரி 13ஆம் தேதி முதல் என்னை வீட்டில் சிறை வைத்துள்ளமை உங்கள் அனைவருக்கும் தெரியும். எனக்கு எந்த ஒரு சம்பளமோ அல்லது கொடுப்பனவோ அல்லது எந்த ஒரு ஓய்வூதிய கொடுப்பனவோ வழங்கவில்லை. அதேபோன்று நீதிவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்வதற்கு முன்பிருந்தே லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் எனது கடவுச்சீட்டை தடுத்து வைத்துள்ளனர். இதற்கு என்ன காரணம் என்பதை இன்று வரை நான் அறியவில்லை. அத்துடன் இந்த சந்தர்ப்பத்தில் சரியாக பேசுவதாயின் எனது 32 வருட சேவை காலத்தில் மனசாட்சிக்கு இணங்கி சட்டத்தின் பிரகாரம் ஆற்றிய எனது சேவைக்கு கிடைக்க வேண்டிய நன்றியும் நீதியும் நிலைநாட்டப்படும் என எதிர்பார்க்கின்றேன். අවුරුදු 32ක හිතට එකඟව නීතියට අනුකූලව කරපු සේවාවට මට මේ ලැබෙන කළගුණ සැලකීම යුක්තිය ඉෂ්ට වෙයි කියලා මම බලාපොරොත්තු වෙනවා. මම දේශපාලඥයෙක් නෙමෙයිනේ. මම තාමත් හිතත් நான் அரசியல்வாதி அல்ல. இந்த நாட்டின் 43வது பிரதம நீதியரசராக இருப்பதாகவே இன்னும் நான் எண்ணுகின்றேன். சர்வதேச மட்டத்தில் கிடைத்த அங்கீகரிக்கக்கூடிய 3 அறிக்கைகளிலும் எனது பதவி நீக்கம் சட்டத்திற்கு அமைவானதல்ல என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே நான் நீக்கப்படவில்லை. நான் அரசியலுடன் தொடர்புபட மாட்டேன். நான் அரசியல்வாதியும் அல்ல.